கடைசியா நீ சேர்த்து வைக்க சொத்தெல்லாம் உன்னுடைய முன்னாள் மனைவிக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணிட்டியடா பாவி அப்படி சொல்லிட்டு ஒரு அம்மா புலம்பிட்டு இருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் வழக்கறிஞர் சுமதலா நாராயணசாமி. ஒரு நபர் விவாகரத்து பண்றாரு. விவாகரத்து பண்றதுக்கு முன்னுக்கு அவரோட சொத்தெல்லாம் அவரோட மனைவிக்குன்னு சொல்லி உயில்ல எழுதியிருந்தாரு. அதாவது விவாகரத்து பண்ணுவதற்கு முன்பு. விவாகரத்து செய்த பின்பு அந்த உயிரை மாத்த மறந்துட்டாரு, மாத்தல, அப்படியே விட்டுட்டாரு. கடைசியா பார்த்தா விவாகரத்து பண்ணி 6 மாசத்துலயே ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாரு. இன்னொரு கல்யாணம் பண்ணல. அவர் இறக்கும் பொழுது விவாகரத்து செஞ்ச ஒரு நபர் சிங்கிளா இருக்காரு, கல்யாணம் பண்ணல. அவரோட உயிர்ல என்ன இருக்காருன்னா எல்லா சொத்தும் தனது மனைவிக்கு, அதாவது இப்ப எக்ஸ் ஒய்ஃப் அவங்களுக்கு சொல்லி எழுதிட்டாரு. கிடைச்சிட்டு பாரு ஜெக் போட்ட எக்ஸ் மனைவிக்கு எல்லா சொத்தும் அவங்களுக்கு போற மாதிரி போயிடுச்சு. என்ன மேடம் விவாகரத்து பண்ணா எப்படி மேடம் சொத்து எக்ஸ் ஒய்ஃப்க்கு போகும் அப்படி கேக்குறீங்களா? ஓகே, எக்ஸ் ஒய்ஃப்க்கு போகாம இருக்கணும்னா அந்த நபர் தனது உயிரை மாத்தி இருக்கணும். ஓகே, இப்ப சிச்சுவேஷன் நம்பர் 2 சொல்றேன். அதே கணவன் விவாகரத்து செஞ்சுட்டு உயிர் மாத்தாம விட்டுறாரு. ஆனா மறுமணம் செய்யறாரு வச்சுக்கோமே, இன்னொரு கல்யாணம் பண்ணிருக்காரு. ஏன்னா முதல் சிச்சுவேஷன் அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணல. இப்ப அதே நபர் வேறொரு பொண்ணை மறுமணம் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறாரு அப்படின்னா அவர் செய்த அந்த பழைய உயில் இருக்கு இல்லையா, வீல் இருக்கு இல்லையா, அது ஆட்டோமேட்டிக்கா ரத்தாகிடும். இது எங்க குறிப்பிடப்பட்டுள்ளது என்றால் செக்ஷன் 12 வீல்ஸ் ஆக்ட் அதுல குறிப்பிடப்பட்டுள்ளது. எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. முன்பு எழுதி இருந்த உயில் மறுமணம் செய்வதனால் அது ரத்தாகிவிடும். வேற எந்த உயிலும் செய்யாம இறந்திருந்தார்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆக்ட் 1958 படி அவருடைய சொத்து பிரித்து கொடுக்கப்படும். அதாவது இந்த புது மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கிடைக்கும், அவங்க பிள்ளைங்களுக்கு கிடைக்கும், இறந்து போன அப்பா அம்மாவுக்கு கிடைக்கும். டிஸ்ட்ரிபியூஷன் ஆக்ட் 1958 படி. ஆனா மறுமணம் செய்யாமல் அந்த உயிர் இருந்துச்சுன்னா அவர் எழுதி வச்சு போனபடி இதுதான் கிடைக்கும். அதனால விவாகரத்து செஞ்ச நபர்கள் அனைவருமே தெளிவா இருங்க. உங்களை ஏற்கனவே உயிர் எழுதி இருந்தீங்கன்னா இப்ப உங்களுடைய சிச்சுவேஷன் மாறிடுச்சு, உங்க வாழ்க்கை மாறிடுச்சு. அதனால உங்க உயிரையும் மாற்ற வேண்டிய காலம் கட்ட வந்துருச்சு, செஞ்சிருங்க. செயல்படுத்தாம இருக்கு. நன்றி, வணக்கம்.